ஒருமுறை ஒரு மனிதர் இறந்துவிட நேர்ந்ததில் அவரது மகனுக்கு தனது தந்தை சொர்க்கம் செல்வதை உறுதி செய்து கொள்ள விருப்பம் எழுந்தது. நகரத்தில் சொர்க்கத்திற்கு டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயண முகவர்கள் பலர் உள்ளனர். இறந்தவருடைய மகன் ஒவ்வொரு முகவராக சென்று பார்த்தார். எல்லோரும் முன்பதிவு செய்ய தயாராக இருந்தனர். ஆனால் யாரிடமும் உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட் இல்லை. ஆனால் அவர் தனது தந்தைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டை விரும்பினார். அன்றைய தினம் கௌதம புத்தர் நகரத்தில் இருப்பதை அந்த மகன் கண்டுபிடித்தார். ஞானோதயம் அடைந்தவர் என்றால் அவர் கடவுளுடன் ஒரு நேரலை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அவரே உங்கள் தந்தையை பரிந்துரைத்தால் உங்கள் தந்தை வாயில்களில் நிறுத்தப்படாமல் நேராக சொர்க்கத்திற்கு செல்கிறார். எனவே அவரை தேடிச் சென்றார். கௌதமர் ஊருக்கு வெளியே ஒரு பெரிய ஏரிக்கு எதிரில் இருந்த ஒரு மரத்தடியின் கீழ் அமர்ந்திருந்தார். இவர் இங்கே சென்று அவரது காலடியில் விழுந்த ஒரு முதலை போல அவரது கால்களை பிடித்து கொண்டு, என் தந்தை ஒரு நல்ல மனிதராக இருந்தார். இப்போது அவர் காலமாகி விட்டார். அவர் சொர்க்கத்திற்கு செல்வதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் மேலே செல்ல வேண்டும், கீழே அல்ல. கௌதமர் வாய் திறப்பதற்கு முன்பு நீங்கள் முடியாது என்று சொல்லக்கூடாது என்றும் கூறினார். இந்தியாவில் ஒரு பாரம்பரியம் உள்ளது. அதாவது யாராவது உங்களிடம் வந்து நான் உங்களிடம் ஒன்றை கேட்கப் போகிறேன், நீங்கள் முடியாது என்று சொல்லக்கூடாது என்று இறைஞ்சினால் அதற்கு என்ன பொருள் என்றால் நீங்கள் இல்லை என்று கூற முடியாது. ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு மிகவும் நம்பிக்கை இழந்த நிலையில் உள்ளார். உங்களுக்கு வேறு வழி இல்லை. எனவே கௌதமரும், இப்போது நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஏற்கனவே என் மீது கட்டுப்பாடு விதித்து விட்டீர்கள். என்னால் முடியாது என்று சொல்ல முடியாது. சரி, நீங்கள் ஒரு விஷயம் செய்யுங்கள். வீட்டிற்கு திரும்பி செல்லுங்கள். காலை 4 மணிக்கு ஆற்றில் நீராடிவிட்டு ஒரு மண்பானையை எடுத்து அதில் பாதி அளவுக்கு பாறைகளையும் மறு பாதி அளவுக்கு வெண்ணெயையும் நிரப்பி அதை ஒரு துணியால் கட்டி இங்கே கொண்டு வாருங்கள். உங்கள் தந்தைக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் என்று கூறி அனுப்பினார். அந்த மகனும் சென்று விட்டார். உங்கள் தந்தை சொர்க்கத்திற்கு செல்கிறார் என்றால் நீங்கள் ஒரு சிறிய மண்பானை எடுக்க முடியுமா? அவர் ஊரில் கிடைக்கக்கூடிய இருப்பதிலேயே மிக சிறிய பானையை வாங்கி அதில் பாதி பாறையாலும் இன்னொரு பாதியை வெண்ணெயாலும் நிரப்பி பானையை இறுக கட்டினார். பிறகு அவர் மிகவும் கனமான இந்த பானையை மிகுந்த சிரமத்துடன் சுமந்து கொண்டு வந்து கௌதமர் முன்னால் நின்றார். கௌதமர் அவரை பார்த்து, ஏரியை சுற்றி 3 முறை வலம் செய்துவிட்டு வாருங்கள் என்றார். இது பிரதர்ஷனம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பின்னால் ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது. ஆனால் இப்போது மக்கள் அனைத்தையும் 3 முறை வலம் வந்து அதை கேள்விக்குறியாக செய்கிறார்கள். 3 முறை ஏரியை வலம் செய்துவிட்டு வாருங்கள் என்றார் கௌதமர். இவ்வளவு கனமான பானையை சுமந்து கொண்டு அந்த மகன் 3 முறை ஏரியை சுற்றி நடந்தான். பின்னர் வந்து கௌதமரின் முன் நின்றபோது பாதி உயிர்தான் அவரிடம் இருந்தது. கௌதமர் அவரது நிலைமையையும் மன உறுதியையும் பார்த்தார். அவர் தொடர்ந்து, உங்கள் மார்பளவுக்கு தண்ணீர் வரும் வரை தண்ணீருக்குள் நடந்து செல்லுங்கள் என்று கூறினார். அந்த மகனும் நீரில் இறங்கினார். பின்னர் கௌதமர், பானையை மெதுவாக நீருக்குள் விடுங்கள் என்றார். மகனும் அப்படியே செய்ய பானை உள்ளே சென்று மூழ்கியது. கௌதமர் ஒரு தடினமான குச்சியை எடுத்து அவரிடம் எறிந்து, குச்சியை எடுத்து இப்போது ஒரே அடியில் நீங்கள் பானையை உடைக்க வேண்டும் என்றார். பானை தண்ணீருக்குள் அடியில் இருந்தது. அந்த மகனும் சோர்வாக இருந்தான். ஒற்றை அடியில் இதை உடைப்பது கடினமான பணி. ஆனால் உங்கள் தந்தை சொர்க்கத்திற்கு செல்கிறார். நீங்கள் விட்டுவிட முடியுமா? மகன் உறுதியாக நின்று அதற்கு தயாரானார். தனக்கு தெரிந்த எல்லா கடவுள்களையும் நினைத்து கொண்டு மூச்சை நன்றாக பிடித்து கொண்டான். இப்போது கௌதமர், நீங்கள் அதை ஒரே அடியில் உடைத்தால் கற்கள் மேற்பரப்பில் வந்து மிதக்கும், வெண்ணெய் மூழ்கிவிடும். அப்படியென்றால் உங்கள் தந்தை சொர்க்கத்தை அடைந்துவிட்டார் என்று அர்த்தம் என்றார். மகனின் ஒரு பலமான அடியில் பானை உடைந்தது. வெண்ணெய் மேலே வந்தது. இந்த பாவ செயலை பார்த்த மகன், வெண்ணெய் மேலே வந்துவிட்டது, இப்போது என்ன செய்வது என்று கௌதமரை பார்த்தான். கௌதமர், உங்கள் தந்தை சொர்க்கத்தை அடையவில்லை என்றார். கற்கள் வரவேண்டியதற்கு பதில் வெண்ணெயை மேலே வந்தால் அந்த மகன் முற்றிலும் ஏமாற்றமும் மனத்தளர்வும் அடைந்தான். பின்னர் அவர் திரும்பி வந்த வழியே நடக்க ஆரம்பித்தான். அவர் தண்ணீரிலிருந்து வெளியே வர தொடங்கியதும் அவரது மூளை வேலை செய்ய தொடங்கியது. அவர் கௌதமரிடம் வந்து, வெண்ணெயை மூழ்கிவிடும், கற்கள் மிதக்கும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அது எப்படி சாத்தியம்? இயற்கை விதிகளின்படி கற்களால் மூழ்க மட்டுமே முடியும், வெண்ணெய் மட்டுமே மிதக்க முடியும். நீங்கள் என்னை ஏமாற்றினீர்களா என்று கேட்டார். கௌதமர்,
ஓ, இப்போது இயற்கையின் விதிகளை பற்றி நீங்கள் அதிகம் அறிந்திருக்கும் நிலையில் இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? உங்கள் தந்தை வெண்ணெயை போன்றவராக இருந்தால் அவர் மேலே செல்வார். அவர் ஒரு கல்லை போன்றவர் என்றார் அவர் கீழே செல்வார். இது குறித்து நான் என்ன செய்ய முடியும்? மேலும் நீங்கள் தான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள். வீட்டிற்கு சென்று உறங்குங்கள் என்றார். அவரவர் செய்யும் பாவ புண்ணியங்களை வைத்தே அவர் சொர்க்கத்திற்கு செல்வதும் நரகத்திற்கு செல்லவும் ஆண்டவன் கட்டளையிடுவான் என்பதை அவன் மகன் புரிந்து கொண்டு வீட்டிற்கு திரும்ப நடக்கலானான்.